இந்தியாவில் IVF போன்ற செயற்கை கருத்தரப்பு முறைகளை நாடும் தம்பதிகள் பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிப்பதாக ஒரு ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். இந்தியாவில் செயற்கை கருத்தரிப்பு முறையான IVF சிகிச்சையை நாடும் 10 தம்பதிகளில் 9 பேர் பெரும் கடன் சுமையில் தள்ளப்படுவதாக ஓர் ஆய்வு தெரிவித்துள்ளது. ஒரு IVF சுழற்சிக்கான சராசரி செலவு அரசு மருத்துவமனைகளில் 1.1 லட்சம் ரூபாய் எனவும் தனியார் மருத்துவமனைகளில் 2.3 லட்சம் ரூபாய் எனவும் உள்ளது. இந்த சிகிச்சையை மேற்கொள்பவர்களில் 5 விழுக்காட்டினர் மட்டுமே மருத்துவ காப்பீடு பெற்றவர்களாக உள்ளனர். இதன் விளைவாக பாதிக்கும் மேற்பட்ட தம்பதிகள் சிகிச்சைக்காக பணம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். சிகிச்சையின் நிதிச்சுமையை தாங்குவதுடன் இந்த தம்பதிகள் கவலை, மன அழுத்தம் மற்றும் குறைந்த வாழ்க்கை தரம் போன்ற உடல் மற்றும் மனநல பாதிப்புகளையும் எதிர்கொள்வதாக ஆய்வு கண்டறிந்துள்ளது. சிகிச்சைக்கான செலவு மற்றும் தம்பதிகளின் சுமையை குறைக்கும் வகையில் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் IVF சிகிச்சையையும் கொண்டுவர ஆய்வாளர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு IVF சுழற்சிக்கான செலவை 81,332 ரூபாய் என நிர்ணயித்து திருப்பிச் செலுத்தும் வகையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.